வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வைரசூத்திரத்துல புத்தரின் உபதேசம்ங்கிற தலைப்புல ஒரு பேச்சு. இது டிசம்பர் 29, 1977 அன்னைக்கு புத்தர் மண்டபத்துல கொடுத்த ஒரு சொற்பொழிவோட சில பகுதிகள். நீங்க கொடுத்த இந்த உரையில நிறைய ஆழமான கருத்துகள் இருக்கு. ஆனா சில சமயம் கொஞ்சம் முரணா இருக்கிற மாதிரியும் தோணுது இல்லையா? நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த உரையோட சாரத்தை அப்படியே புழிஞ்செடுக்கிறது தான். உண்மைனா என்ன? அதை கத்துக்க முடியுமா இல்ல அனுபவிக்கணுமா? குரு சிஷ்ய உறவுன்னா என்ன? அப்புறம் இந்த புத்தக்ஷேத்திரம்னு சொல்றாங்களே, அது என்னது? எதுக்கு அது தேவை? இந்த மாதிரி கேள்விகளுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல அந்த உரையில புத்தர் சுபூதி கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். நான் தீபங்கரர் கிட்ட இருந்து ஏதாவது தம்மத்தை கத்துக்கிட்டேனா அப்படின்னு அதுக்கு சுபுதி இல்லைன்னு பதில் சொல்றார். இது ஏன் இவ்வளவு முக்கியமா பேசப்படுது? அப்ப அறிவு முக்கியம் இல்லையா? ஆமா, இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் பாருங்க. தீபங்கரர் அவர் கௌதம புத்தருக்கு முந்தின புத்தர்கள்ல ஒருத்தர். கௌதமர் ஒரு பிறவில அவரை பார்த்து சீடனா ஏத்துக்க சொன்னப்போ தீபங்கரர் சிரிச்சிட்டே, இங்க கத்துக்க ஒண்ணுமே இல்லையப்பான்னு சொல்லிட்டாராம். இந்த உரையோட மைய கருத்தே இதுதான். உண்மைய புத்தகத்துல படிச்சோ இல்ல சொற்பொழிவு கேட்டோ கத்துக்க முடியாது. அது உங்களுக்குள்ளே தான் இருக்கு. அத நீங்க தான் உணரணும், கண்டுபிடிக்கணும். ஓ, அப்படியா? ஆமா, அதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் சொல்றாங்க. கௌதமர் தீபங்கரோட காலை தொட்டு வணங்கினாராம். உடனே தீபங்கர் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் கௌதமரோட காலை தொட்டாராம். என்னது? குருவே சீடரோட காலை தொட்டாரா? ஆமா, கௌதமருக்கே ஒரே ஷாக்கு. அப்போ தீபங்கரர் சொன்னாராம், நீ சீக்கிரமே ஒரு புத்தராக போறேன்னு எனக்கு தெரியுது. அத நான் மதிக்கிறேன். அதோட ஞானம் அடைஞ்சவங்களுக்கு மத்த எல்லாரும் ஞானம் அடைஞ்சவங்க தான். அது எப்போ வெளிப்படுங்கிறது தான் விஷயம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஞானம்ங்கிறது ஒரு பூ மலர்ற மாதிரி இயற்கையா நடக்கும். நாம குறுக்க நிக்காம இருந்தா போதும். அப்போ நாம இவ்ளோ கஷ்டப்பட்டு சேர்க்கிற அறிவு அதுவே ஞானத்துக்கு தடையா மாறிடுமா? இந்த உரையில கூட அறிவு ஒரு அறியாமை, கத்துக்கிறது ஆபத்து, அது இதயத்தோட மெல்லிய குரலை கேட்க விடாதுன்னு எல்லாம் சொல்றாங்களே, இது கொஞ்சம் எப்படி சொல்றது, பயமுறுத்துற மாதிரி இல்லையா? உண்மைதான். நம்ம வழக்கமா யோசிக்கிறதுக்கு இது கொஞ்சம் உல்டாவா இருக்கு. இந்த உரையோட பார்வை என்னன்னா, அறிவை சேர்க்கிறது தலைய கனமாக்கிடும். நிறைய மனசுல சத்தம். அந்த சத்தத்துல உள்ளுணர்வு, இதயம் சொல்றது அதெல்லாம் கேட்காது. அதோட அறிவு அகங்காரத்தை வளர்க்கும். எனக்கு தெரியுங்கிற எண்ணம் வந்துடும். சரி. இந்த உரை இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்லுதுன்னா, அதனாலதான் ஒரு பாவி கூட ஒரு பண்டிதரை விட சுலபமா உண்மையை அடைய முடியும்னு. அப்படியா? எப்படி? ஏன்னா பாவியால பணிவா இருக்க முடியும். ஆனா எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிற பண்டிதருக்கு அது கஷ்டம். உண்மைய தெரிஞ்சுக்க நாம கத்துக்கிட்டத மறக்க வேண்டியிருக்கு. இது ஒரு எப்படி சொல்றது, அன்லேர்னிங் ப்ராசஸ். கத்துக்கிட்டத அழிக்கிற வேலை. கற்றதை அழித்தல், அன்லேர்னிங். இது குரு சிஷ்ய உறவு பத்தின அடுத்த பகுதிக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது. அறிவு பரிமாற்றம் முக்கியம் இல்லைன்னா அப்போ குருவோட ரோல் என்ன? இந்த உரையில குருவோட இருப்பு, பிரசன்ஸ் தான் முக்கியம்னு சொல்றாங்க. அந்த சூரியன் மட்டும் உதாரணம் சொன்னீங்களே, அது மாதிரி தானா? சரியா சொன்னீங்க. கிழக்கு மரபுல இத சத்சங்கம்னு சொல்வாங்க. குருவோட அருகாமையில அவரோட இருப்புல இருக்கிறது. குரு சீடருக்கு மந்திரமோ தத்துவமோ நேரடியா கொடுக்கறதில்ல. ஆனா அவரோட இருப்பு அது ஒரு பயங்கரமான தூண்டுகோல். அது சேடனுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த சக்திய தட்டி எழுப்புது. காலையில சூரியன் வந்ததும் மொட்டு மலர்ற மாதிரி. ஓஹோ. சூரியன் மொட்டுக்கு ஒன்னும் கொடுக்கறதில்ல, அதோட இருப்பு மட்டும் போதும். குருவோட இருப்பும் அப்படிதான். இந்த உரையில சூரியகாந்தி பூ உதாரணம் இன்னும் நல்லா இருக்கு. ஆமாமா, அதுவும் வருது. சூரியன் எந்த பக்கம் போனாலும் சூரியகாந்தி பூ சூரியனையே பார்த்துட்டு இருக்கும் இல்லையா? ஆமாம். அதே மாதிரி சீடன் தன்னை குருவோட இருப்ப நோக்கி திருப்பிக்கணும். இங்க 2 வகை மனிதர்கள் சொல்றாங்க. மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் சீடர்கள் டிசைபிள்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், டிசைபிள்ஸ். என்ன வித்தியாசம்? மாணவர்கள் அறிவை தேடுறவங்க, கத்துக்கிட்டத வச்சு பெருமைப்பட நினைப்பாங்க. ஆனா சீடர்கள் அவங்க அறிவை விட இருப்பில ஆர்வம் உள்ளவங்க, குருவோட ரொம்ப நெருக்கமா இருக்கிற அந்த ஆபத்தை சந்திக்க துணிஞ்சவங்க. ஆபத்தா? ஏன் ஆபத்து? ஏன்னா அந்த பழைய நான், அந்த அகங்காரம் அங்க சாகணும். விதை அழிஞ்சாதானே மரம் வரும், அது மாதிரி. ஆனா இந்த உறவையே ஒரு நாடகம்னு விளையாட்டுனும் கூட இந்த உரை சொல்லுதே. நான் குருவாவும் நீங்க சீடராகவும் நடிக்கிறது ஒரு நாடகம். நீங்க முடிச்சுக்கிட்டீங்கன்னா குருவும் இல்ல சீடனும் இல்லன்னு குருவே சொன்னதா சொல்றது. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே, எப்படி புரிய வைக்கிறது? ஆமா, இது கொஞ்சம் நுட்பமான பார்வைதான்.
குருவோட பார்வையிலிருந்து பார்த்தா இது ஒரு விளையாட்டு, ஒரு லீல. ஆனா சீடரோட பார்வையிலிருந்து இது ரொம்ப உண்மை, ரொம்ப முக்கியம். அப்ப எதுக்கு இந்த நாடகம்? ஏன்னா நாம ஏற்கனவே சிக்கி இருக்கிற மத்த உலக மாயைகளிலிருந்து விடுபட இந்த நாடகம் ஒரு கருவியா பயன்படுது. முள்ளை எடுக்க இன்னொரு முள்ள பயன்படுத்துற மாதிரி இந்த குரு சிஷ்ய நாடகத்தை முழு ஈடுபாட்டோட செஞ்சா மத்த மாயைகள் எல்லாம் விலகிடும். ஓ, அப்படியா? தீபங்கரர் கௌதமரோட கால தொட்டது கூட இந்த விளையாட்டுல ஒரு பகுதிதான். நாம எல்லாரும் ஒண்ணுதான், இது ஒரு தெய்வீக விளையாட்டுன்னு உணர்த்துறதுக்கு. விழிப்புணர்வு வந்ததும் இது ஒரு விளையாட்டுன்னு புரியும். சரி சரி. அடுத்து புத்த க்ஷேத்திரம்ங்கிற ஒரு முக்கியமான வார்த்தை வருது. அப்படின்னா என்ன? அது ஏன் உருவாக்கணும்னு இந்த சொற்பொழிவாளர் சொல்றார்? புத்த க்ஷேத்திரம் இது இந்த உரையில ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். அது நமக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த புத்த தன்மைய தட்டி எழுப்பக்கூடிய ஒரு சக்திக்களம், ஒரு எனர்ஜி ஃபீல்டு. எனர்ஜி ஃபீல்டா? ஆமா, ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவையான பாதுகாப்பான நல்ல சூழலை கொடுக்கிற ஒரு இடம். இந்த உரை அத ஒரு கருப்பை மேட்ரிக்ஸ் மாதிரி விளக்குது. அந்த லத்தீன் வார்த்தை மேட்ரிக்ஸ்ல இருந்து தான் மேட்டர், மதர் மாதிரி வார்த்தைகள் வந்துச்சுன்னு சொல்லுது. ஓ, இன்ட்ரெஸ்டிங். ஒரு கருப்பை எப்படி ஒரு குழந்தைக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுக்குதோ, மூலம், சக்தி, பாதுகாப்பு கொடுக்குதோ, அதே மாதிரி புத்த க்ஷேத்திரம் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவுது. அப்போ இத உருவாக்கணும்னு சொல்றாரு அவரு? ஆமா, இந்த சொற்பொழிவை செஞ்சவர் உலகத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு புது கம்யூன் ஆரம்பிச்சு அங்க ஒரு புத்த க்ஷேத்திரத்தை அமைக்க போறதா சொல்றார். அங்க பணம், பதவி, புகழ் மாதிரி உலக விஷயங்களுக்கு இடமில்லை. எந்த தடையும் இல்லாம முழு கவனமும் புத்தத்தன்மையை அடையறதுல மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்க முயற்சி பண்றார். ஆனா இங்கேயும் ஒரு முரண்பாடு வருது. புத்தரே சொன்னதா உரை சொல்லுது. ஒரு போதிசத்துவர், அதாவது எல்லாருக்காகவும் ஞானம் தேடுறவர், நான் புத்த க்ஷேத்திரங்களை உருவாக்குவேன்னு நான்கிற அகங்காரத்தோட சொன்னா அது பொய்யின்னு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒருத்தர் நான் இல்லாம எப்படி உன்னை உருவாக்க முடியும்? கரெக்ட். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த நான்கிற உணர்வு இருக்கிற வரைக்கும் உண்மையான புத்த க்ஷேத்திரத்தை உருவாக்க முடியாது. அப்ப எப்படி? அந்த நான் கரைஞ்சு போன ஒருத்தரால தான் அது முடியும். உண்மையில அவர் உருவாக்குறாருன்னு சொல்றதை விட இந்த உரையில ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை சொல்றாங்க, நிர்பதாயாதி. நிர்பதாயாதி அப்படின்னா தூண்டுதல், பழுக்க வைத்தல், முதிர்ச்சி அடைய செய்தல். புத்தரோ ஞானம் அடைஞ்சவரோ எதையும் புதுசா உருவாக்குறதில்ல. அவங்களோட இருப்பு அதுவே ஒரு தீப்பொறி மாதிரி மத்தவங்க கிட்ட இருக்கிற அந்த சாத்தியத்தை தூண்டி விடுது, பழுக்க வைக்குது. ஓஹோ, அவங்க ஒன்னும் செய்யாமலே அது நடக்குமா? இந்த உரைய நிகழ்த்தினவர் சொல்ற மாதிரி, நான் என் ரூம்ல சும்மா தான் இருக்கேன், ஆனா உலகம் பூரா இருந்து தேடுறவங்க வராங்கங்கிறது அந்த தூண்டுதல்னால தான். அது மட்டும் இல்ல, இந்த உரை இப்ப இருக்கிற மனிதகுல நெருக்கடியை சுட்டி காட்டி முன்ன விட சக்தி வாய்ந்த புத்த க்ஷேத்திரங்கள் இப்ப தேவைன்னு சொல்லுது. மனிதகுல நெருக்கடியா? ஆமா, மனித இனம் பரிணாம ரீதியா ஒரு பெரிய பாய்ச்சல செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்குது. பல மில்லியன் வருஷம் முன்னாடி குரங்கு மரத்துல இருந்து இறங்கி மனுஷனானது மாதிரி. இல்லனா பேரழிவு வரலாம். இந்த மாற்றத்துக்கு இந்த மாதிரி சக்தி வாய்ந்த புத்த க்ஷேத்திரங்கள் ரொம்ப அவசியம்னு இந்த உரை சொல்லுது. புரியுது. அடுத்து துறவு பத்தி ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடு வருது. கங்கை நதியில இருக்கிற மணலோட எண்ணிக்கையை விட பல மடங்கு சொத்தை தானம் பண்றதை விட இந்த வைரசூத்திரத்தோட 4 வரி சுலோகத்தை புரிஞ்சுகிட்டு மத்தவங்களுக்கு சொன்னா அதோட புண்ணியம் ரொம்ப அதிகம்னு புத்தர் சொன்னதா சொல்றாங்க. இது துறவை விட புரிதல் முக்கியம்னு சொல்லுதா? ஆமா, நிச்சயமா இது புரிதலோட முக்கியத்துவத்தை தான் வலியுறுத்துது. இந்த உரையோட பார்வையில சும்மா உலகத்தை விட்டு ஓடுறது அது ஒரு தப்பிக்கிற வேலை. அது ஞானம் இல்ல. ஞானிகள் உலகத்திலிருந்து தப்பிச்சு ஓட மாட்டாங்க. அவங்க உலகத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு தைரியம் வேணும். தப்பிச்சு ஓடுறது சுலபம். அப்ப மதம் கோழைகளுக்கானது இல்லையா? அத்தான் இந்த உரை சொல்லுது, மதம் தைரியமானவங்களுக்குன்னு. ஹொய்னிங்குங்கிற ஜென் குருவோட கதையும் இதுக்கு நல்ல உதாரணம். ஆமா, அதுவும் வருது. அவர் ஒரு சாதாரண மார்க்கெட்ல நடந்து போயிட்டு இருந்தப்ப யாரோ சொன்ன வைரசூத்திரத்தோட 4 வரிய கேட்டு அந்த நிமிஷமே ஞானம் அடைஞ்சிட்டாராம். சும்மா கேட்டதுக்கேவா? ஆமா, அவர் தேடல, ஆனா மனசு திறந்த நிலையில ரிசெப்டிவா இருந்ததால அது நடந்துச்சு. அப்போ சாதாரண வார்த்தைகள் கூட ஒருத்தரை மாத்த முடியுமா? வயசான ஒருத்தர் ஒரு குடிசை வாசல்ல போனப்ப உள்ள இருந்து ஒரு பொண்ணு, எழுதிருங்க விழிஞ்சு போச்சு, ராத்திரி இல்லைன்னு சொன்னதை கேட்டு ஞானம் அடைஞ்சான்னு ஒரு கதையும் சொல்றாங்களே, இது எப்படி சாத்தியம்? இது ரொம்ப அழகான உதாரணம் இல்லையா? ஆமா. அது ஒன்னும் பெரிய தத்துவமும் இல்ல, வைரசூத்திரமும் இல்ல, தினமும் பேசுற பேச்சுதான்.
ஆனா அந்த மனுஷன் அந்த நேரத்துல உள்ளுக்குள்ள தயாரா எதையாவது ஏத்துக்கிற மனநிலையில இருந்திருக்கார். அதனால அந்த சாதாரண வார்த்தைகளே அவர் மனச தாக்கி பெரிய மாற்றத்தை உண்டாக்கிடுச்சு. உடனே உலகத்தை விட்டுட்டாரா? ஆமா, அந்த நிமிஷமே. சாதாரண வார்த்தைக்கே இவ்ளோ சக்தின்னா புத்தரோட வார்த்தைகளுக்கு எவ்ளோ சக்தி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, உண்மைதான். கடைசியா சில உணர்வுபூர்வமான விஷயங்கள் வருது. இந்த தம்மத்தோட தாக்கத்தால சுபூதி கண்ணீர் விட்டதா சொல்றாங்க. கண்ணீரை பத்தி இந்த உரை என்ன சொல்லுது? நாம பொதுவா துக்கத்தோட சம்பந்தப்படுத்துற கண்ணீருக்கு வேற அர்த்தமும் உண்டா? இந்த உரையில கண்ணீருங்கிறது நன்றியுணர்வோட வெளிப்பாடு, பிரார்த்தனையோட ஒரு உயர்ந்த வழின்னு சொல்றாங்க. பிரார்த்தனையா? ஆமா, கண்ணீர் துக்கத்தினால மட்டும் வர்றதில்ல. அது பயங்கரமான சந்தோஷம், அமைதி, பரவசம், அன்பு இதுல இருந்தும் வரலாம். நம்ம மனச ஏதோ ஒண்ணு ரொம்ப ஆழமா தொடும்போது அதை அடக்க முடியாம அது கண்ணீரா வழியுது. ஆனா நாம அழறத தப்புன்னு நினைக்கிறோமே. ஆமா, நம்ம நாகரிகம் குறிப்பா ஆண்களை கண்ணீரை பார்த்து பயப்படவும் அதை அடக்கவும் கத்துக் கொடுத்திருக்கு. ஆனா இந்த உரை கண்ணீரை வரவேற்க சொல்லுது. அது வழியா பிரார்த்தனை பண்ணவும் உண்மையோட அழக பார்க்கவும் கத்துக்கலான்னு சொல்லுது. கண்ணீரால நினைஞ்ச கண்கள் தான் வாழ்க்கையோட அழக தெளிவா பார்க்க முடியும்னு சொல்றாங்களா? ஆமா, அப்படிதான் சொல்லுது. சுபூதி இன்னொன்னு சொல்றார். எனக்குள்ள அறிதல் உருவாகியிருக்கு, ஆனா இது புலனறிவு இல்ல அப்படின்னு. இந்த அறிதல் புலனறிவு இதுக்கு என்ன வித்தியாசம்? கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இது கொஞ்சம் நுட்பமான விஷயம், ஆனா முக்கியமானது. அதோட அர்த்தம் என்னன்னா, அறிதல் நடந்துடுச்சு, ஆனா அங்க அறியறவன்னு ஒரு ஆளும் இல்ல, அறியப்படுற பொருள்னும் ஒன்னும் இல்ல. வெறும் அறிதல் மட்டும்தான் இருக்கு. தூய அறிதல். நான் அறியறேங்கிற அந்த பிரிவு இல்லையா? ஆமா, அந்த இடைவெளி இல்ல. ஆனா புலனறிவு அப்படி இல்ல. அதுக்கு எப்பவும் ஒரு அறிபவர் சப்ஜெக்ட் வேணும், ஒரு அறியப்படும் பொருள் ஆப்ஜெக்ட் வேணும். நான் பாக்குறேன், நான் கேக்குறேன் மாதிரி. அதேதான். அந்த பிளவு அங்க இருக்கு. புத்தர்கள் எல்லா புலனறிவையும் விட்டுட்டாங்கன்னு சொல்றதுக்கு இதுதான் காரணம். அங்க இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அந்த தூய அறிதல். இந்த நான்கிற உணர்வு இல்லாத நிலைய புத்தரோட பொறுமையோட இந்த உரை சம்பந்தப்படுத்துது. கலிங்க மன்னன் ஒரு பிறவில புத்தரோட உடம்புறுப்புகளை வெட்டினப்போ கூட அவருக்கு நான்கிற எண்ணமோ கோவமோ கெட்ட எண்ணமோ வரலன்னு சொல்றாங்க. இது எப்படிங்க முடியும்? ஆமா, அதுதான் உச்சகட்ட நிலை. அந்த உரையில சொல்ற மாதிரி நான்கிற புலனறிவு இருந்திருந்தா, அதாவது ஏன் உடம்ப வெட்டுறாங்கங்கிற எண்ணம் இருந்திருந்தா உடனே கெட்ட எண்ணமும் கோபமும் வந்திருக்கும். சரிதான். ஆனா அகங்காரம் சுத்தமா போயிடுச்சுன்னா அங்க வன்முறைக்கும் கோபத்துக்கும் இடமே இல்ல. அகங்காரம் முழுசா மறையும் போதுதான் ஒரு மனுஷன் அன்பாவே மாறிடுறான். அதனாலதான் புத்தர், நான் இருக்கிறத உள்ளபடி சொல்றேன், யதாபூதம் சொல்றேன், வேற எதுவும் இல்ல. அதனாலதான் என் பேச்சு சில சமயம் முரணா லாஜிக்கு அப்பாற்பட்டதா தெரியுதுன்னு சொன்னதா இந்த உரை சொல்லுது. உண்மை எப்போதுமே லாஜிக்குள்ள அடங்காத போல. அப்படிதான் தோணுது. ஆஹா, இன்னைக்கு நாம இந்த ஆழ்ந்த பார்வையில வைர சூத்திரத்தோட சில முக்கியமான அம்சங்களை பார்த்தோம். உண்மைங்கிறது கத்துக்கிறத விட உணர்றது முக்கியங்கிறதும், குருவோட இருப்பு ஒரு பெரிய தூண்டுதல்ங்கிறதும், வெறும் துறவை விட ஆழமான புரிதல் தான் மேலுங்கிறதும், புத்த க்ஷேத்திரங்கிறது ஆன்மீக மலர்ச்சிக்கு ஒரு சக்தி களங்கிறதும், அப்புறம் உண்மையான அறிதல்ங்கிறது நான் இல்லாத நிலையில நடக்குதுங்கிறதும் இந்த உரையோட முக்கிய கருத்துக்களா தெரியுது. இது எல்லாத்துலயும் ஒரு பொதுவான விஷயம் ஓடுற மாதிரி இருக்கு. அதாவது தர்க்க அறிவு, வெளிப்படையான செயல்கள், இதையெல்லாம் விட உள்ளுக்குள்ள இருக்கிற விழிப்புணர்வு, இருப்பு, ஏத்துக்கிற தன்மை, இதோட சக்தி தான் ரொம்ப வலியுறுத்தப்படுதே. ஆமா, ததாகதர் அதாவது புத்தர் இருக்கிறத உள்ளபடியே யதாபூதம் பேசுறதாவும், அந்த உண்மை தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டது, பல சமயம் முரண்பாடானதுன்னும் இந்த உரை திரும்ப திரும்ப சொல்லுது. இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய ஒரு சிந்தனை இதுவா இருக்கலாம் பாருங்க. வாழ்க்கையோட எல்லா கேள்விக்கும் லாஜிக்கா கரெக்டா பதில் தேடுறத விட்டுட்டு அதோட மர்மத்தையும் தவிர்க்க முடியாத முரண்பாடுகளையும் ஏத்துக்க கத்துக்கிறது தான் உண்மையான ஞானத்துக்கான வழியா இருக்குமோ? இது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். நிச்சயமா. இந்த ஆய்வில் எங்களோட இருந்த உங்களுக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு ஆழ்ந்த தேடல்ல சந்திப்போம்.